வணக்கம். ஜம் செய்திகளுக்காக தமிழ் மொழி. இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜம் தலைப்புச் செய்திகளை காணலாம். 2 நாள் பயணமாக மலேசியா செல்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. மக்களவைக்கு வரும் துணிச்சல் பிரதமர் நரேந்திர மோடிக்கு இருக்கிறதா? எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி சவால். பிரதமர் நரேந்திர மோடி பயந்து விட்டதால் இன்று நாடாளுமன்றத்திற்கு வரவில்லை. காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி விமர்சனம். துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரத்தை மாநில அரசிற்கு வழங்கி இயற்றப்பட்ட சட்டப்பிரிவிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் விதித்த தடையை உச்சநீதிமன்றம் ரத்து செய்து உத்தரவு. நாள்தோறும் நடைபெறும் பாலியல் வன்கொடுமை சம்பவங்களால் தமிழகம் தலை தொங்கிவிட்டது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. சட்டமன்றத்தில் ஜனநாயகத்தை காலில் போட்டு மிதித்துவிட்டு நாடாளுமன்றம் ஜனநாயகம் பற்றி பேச திமுகவிற்கு என்ன தகுதி இருக்கிறது? கோவை சட்டமன்ற உறுப்பினர் வானதி ஸ்ரீனிவாசன் கேள்வி. மடப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமார் கொலை வழக்கில் நிகிதா கொடுத்த நகை திருட்டு புகார் உண்மையில்லை. நீதிமன்றத்தில் சிபிஐ தகவல். இனி விரிவான செய்திகளை காணலாம். 2 நாள் பயணமாக மலேசியா செல்லும் பிரதமர் நரேந்திர மோடி தொழில் மற்றும் வணிக பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடுகிறார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி 7, 8 ஆகிய 2 நாள் பயணமாக வருகின்ற சனிக்கிழமை மலேசியா செல்கிறார். இந்த சுற்றுப்பயணத்தின் போது மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிமுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்துகிறார். இந்த பயணத்தின் போது மலேசிய வாழ் இந்தியர்களுடன் உரையாடுகிறார்கள். அதேபோல் தொழில் மற்றும் வணிக பிரதிநிதிகளுடன் பிரதமர் நரேந்திர மோடி கலந்துரையாடுகிறார். இந்த பயணத்தின் போது இந்தியா மலேசியா சிஇஓ மன்றம் நிகழ்ச்சியும் அட்டவணைப்படுத்தப்பட்டுள்ளது. வரலாற்று நாகரிக மற்றும் கலாச்சார தொடர்புகளின் அடிப்படையில் இந்தியாவும் மலேசியாவும் நீண்டகால நட்புறவை பகிர்ந்து கொள்கின்றன என்று வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மக்களவைக்கு வரும் துணிச்சல் பிரதமர் நரேந்திர மோடிக்கு இருக்கிறதா என்று எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி சவால் விடுத்துள்ளார். மக்களவையில் கடந்த திங்கட்கிழமை முன்னாள் ராணுவ தளபதி எழுதிய புத்தகத்தில் உள்ள எல்லை பிரச்சனையை குறித்து ராகுல் காந்தி பேசியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. சீன எல்லை பிரச்சனை குறித்து பேசுவதற்கு ராகுல் காந்திக்கு அனுமதி மறுக்கப்பட்டதற்கு எதிர்க்கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கண்டனம் தெரிவித்து அமளியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் நரவணை புத்தகத்தை கைகளில் ஏந்தியபடி நாடாளுமன்ற வளாகத்தில் ராகுல் காந்தி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பிரதமர் இன்று மக்களவைக்கு வர துணிச்சல் இருக்கும் என்று நான் நினைக்கவில்லை என்றும், பிரதமர் வந்தால் நேரில் சென்று நரவணை எழுதிய புத்தகத்தை அவரிடம் நான் கொடுப்பேன் என்றும், அதை படித்து நாட்டின் உண்மை நிலையை அறிந்து கொள்ள முடியும் என்றும், நாட்டில் உள்ள ஒவ்வொரு இளைஞரும் இந்த புத்தகத்தில் இருப்பதை படிக்க வேண்டும் என்றும், இந்த புத்தகத்தில் லடாக் பற்றிய முழு விவரத்தையும் நரவணை எழுதியுள்ளார் என்றும், இந்த புத்தகத்திலிருந்து மேற்கோள் காட்டக்கூடாது என்று எனக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது எனவும் ராகுல் காந்தி தெரிவித்தார். பிரதமர் நரேந்திர மோடி பயந்து விட்டார், அதனால்தான் அவர் இன்று நாடாளுமன்றத்திற்கு வரவில்லை என்று காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி தெரிவித்துள்ளார். சீன ஆக்கிரமிப்பு குறித்து கடந்த திங்கட்கிழமை மக்களவையில் பேச தொடங்கிய எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியை பேச விடாமல் ஆளும் கட்சியினர் தடுத்ததால் அவையில் அமளி ஏற்பட்டது. முன்னாள் ராணுவ தளபதி நரவணை எழுதிய புத்தகத்தில் உள்ள எல்லை பிரச்சனை குறித்து ராகுல் குறிப்பிட்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி அவைக்கு வரும்போது அவரிடம் நரவணை எழுதிய புத்தகத்தை கொடுப்பேன் என்றும், அவர் புத்தகத்தில் படித்தாவது தெரிந்து கொள்ளட்டும் என்றும் ராகுல் காந்தி கூறியிருந்தார். ஆனால் இன்று மாலை 5 மணியளவில் குடியரசுத் தலைவர் உரை மீதான தீர்மானத்தின் மீது பிரதமர் நரேந்திர மோடி மக்களவையில் பேசவிருந்த நிலையில் அவர் பயந்து விட்டார் என்றும், அதனால்தான் அவர் இன்று நாடாளுமன்றத்திற்கு வரவில்லை என்றும் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி தெரிவித்துள்ளார். இதனிடையே பிரதமர் நரேந்திர மோடி மக்களவைக்கு வராததற்கு எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். மக்களவை நாளை காலை 11 மணிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தமிழக பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரத்தை மாநில அரசிற்கு வழங்கி இயற்றப்பட்ட சட்டப்பிரிவிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் விதித்த தடையை உச்சநீதிமன்றம் ரத்து செய்து உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரத்தை மாநில அரசிற்கு வழங்கி தமிழக அரசு நிறைவேற்றிய சட்ட திருத்த மசோதாவிற்கு உச்சநீதிமன்றம் தனது சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி கடந்த ஆண்டு ஒப்புதல் அளித்தது. இந்த சட்ட திருத்தத்தை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் GR சுவாமிநாதன் மற்றும் லட்சுமி நாராயணன் அமர்வு
துணைவேந்தர்களை நியமிக்கும் வேந்தரின் அதிகாரத்தை அரசிற்கு வழங்கி நிறைவேற்றப்பட்ட சட்டப்பிரிவிற்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டனர். சென்னை உயர்நீதிமன்றத்தின் இடைக்கால உத்தரவிற்கு எதிராக தமிழக அரசு தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் மற்றும் நீதிபதிகள் ஜெயமால்யா பாக்சி, விபுல் எம் பஞ்சோலி ஆகியோர் அடங்கிய அமர்வு சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவிற்கு தடை விதித்து உத்தரவிட்டுள்ளது. மேலும் இந்த வழக்கில் மாநில அரசின் வாதத்தை முன்வைக்க உரிய கால அவகாசம் வழங்கப்படாத ஒரே காரணத்திற்காக மேல்முறையீட்டு மனு அனுமதிக்கப்படுகின்றது என்றும், சென்னை உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பு ரத்து செய்யப்படுகின்றது என்றும், இந்த வழக்கை மீண்டும் சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு அனுப்புகின்றோம். மாநில அரசு பதிலளிக்க உரிய கால அவகாசம் அளித்து சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு மீண்டும் விசாரிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டது. மேலும் உயர்நீதிமன்றத்தில் விசாரணை முடியும் வரை துணைவேந்தர்களை நியமிக்க கூடாது என்றும் தமிழக அரசிற்கு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. நாள்தோறும் நடைபெறும் பாலியல் வன்கொடுமை சம்பவங்களால் தமிழகம் தலை தொங்கி போயிருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். தமிழக சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்காக முதல் கட்ட தேர்தல் வாக்குறுதி அடங்கிய அறிவிப்புகள் வெளியான நிலையில் இன்று 2ஆம் கட்ட தேர்தல் வாக்குறுதிகளை கழக பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்தார். அதில் சமூக ஓய்வூதிய திட்டத்தில் முதியோர் உதவித்தொகை பெற்று வருபவர்களுக்கு 1200 ரூபாயை அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் ரூபாய் 2000 உயர்த்தி வழங்கப்படும் என்றும், மாணவர்கள் பெற்றோர் நலன் காக்கும் வகையில் வங்கிகளில் பெற்ற கல்வி கடனை தள்ளுபடி செய்யப்படும் என்றும் அறிவித்தார். மேலும் அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஆண்டிற்கு 3 கேஸ் சிலிண்டர்கள் வழங்கப்படும் என்றும், தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டியின் போது காளையை அடக்கும் போது அசம்பாவிதம் ஏற்பட்டு உயிரிழக்க நேரிட்டால் வீரர்களின் குடும்பத்தினருக்கு ரூபாய் 10 லட்சம் இழப்பீட்டுத் தொகையும், படுகாயம் அடைந்தவர்களுக்கு மருத்துவ சிகிச்சைக்காக ரூபாய் 2 லட்சம் வழங்கப்படும் என்றும் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்தார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த அவர், தமிழகத்தில் பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் நடைபெறாத நாளே இல்லை என்று அறிவித்த அவர், தமிழகத்தில் நடைபெறும் பாலியல் வன்கொடுமை சம்பவங்களால் தமிழகம் தலை தொங்கியிருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் வேதனை தெரிவித்தார். சட்டமன்றத்தில் ஜனநாயகத்தை காலில் போட்டு மிதித்துவிட்டு நாடாளுமன்ற ஜனநாயகம் பற்றி பேச திமுகவிற்கு என்ன தகுதி இருக்கிறது என்று கோவை சட்டமன்ற உறுப்பினர் வானதி ஸ்ரீனிவாசன் தெரிவித்துள்ளார். தேசிய மகளிர் அணி தலைவரும் கோவை சட்டமன்ற உறுப்பினருமான வானதி ஸ்ரீனிவாசன் அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி எழுப்பும் கேள்விகளை கண்டு மத்திய பாஜக அரசு அஞ்சுவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியிருக்கிறார் என்றும், தேச பாதுகாப்பை உறுதிப்படுத்தவே பாஜக என்ற கட்சியை துவங்கப்பட்டது என்றும், முதலில் தேசம், அடுத்து கட்சி, கடைசியில் தனிநபர் நலன் என்பதுதான் பாஜகவின் உயிர்நாடி கொள்கை என்றும், இதனால்தான் பாஜகவை தொடர்ந்து 3வது முறையாக நாட்டு மக்கள் ஆட்சியில் அமர்த்தியுள்ளனர் என்றும், எனவே தேச பாதுகாப்பு தொடர்பாக பாஜக அரசு மீது ராகுல் காந்தி குற்றம் சாட்டுவது அவரது கட்சியினரே நம்பப்போவதில்லை எனவும், சட்டமன்றத்தில் ஜனநாயகத்தை காலில் போட்டு மிதித்துவிட்டு நாடாளுமன்ற ஜனநாயகம் பற்றி பேச திமுகவிற்கு என்ன தகுதி இருக்கிறது என கேள்வி எழுப்பிய அவர், யார் தேசத்தின் பாதுகாவலர்கள், யார் தேசத்தின் விரோதிகள் என்பதை நாட்டு மக்கள் நன்கு அறிவார்கள் என்றும் சட்டமன்ற உறுப்பினர் வானதி ஸ்ரீனிவாசன் அறிக்கையில் தெரிவித்தார். மடப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமார் கொலை வழக்கில் நிகிதா கொடுத்த நகை திருட்டு புகார் உண்மையில்லை என்று நீதிமன்றத்தில் சிபிஐ தகவல் தெரிவித்துள்ளது. மடப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமார் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 28ஆம் தேதி திருப்புவனம் காவல் நிலைய திருட்டு வழக்கு விசாரணைக்கு தனிப்படை காவலர்கள் அழைத்து சென்றபோது கடுமையாக தாக்கியதில் உயிரிழந்தார். இந்த வழக்கு கொலை வழக்காக மாற்றப்பட்டு தற்போது சிபிஐ விசாரணை மேற்கொண்டு வருகின்றது. இந்த வழக்கில் சிறையில் உள்ள காவலர்களுக்கு ஜாமீன் வழங்க கோரிய வழக்கில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் சிபிஐ பதில் மனு தாக்கல் செய்துள்ளது. அதில் கொலை செய்யப்பட்ட அஜித்குமார் மீது நிகிதா என்பவர் கொடுத்த புகாரில் உண்மையில்லை என்றும், அஜித்குமாரின் மரணம் காவல் மரணம் என்பது உறுதியாகி இருக்கின்றது என்றும், காவல்துறை துணை கண்காணிப்பாளர், காவல் ஆய்வாளர், தலைமை காவலர், தனிப்படை காவலர்கள் என 10 பேருக்குமே தொடர்பு உள்ளது என்றும் தெரிவித்துள்ளது. இதையடுத்து நீதிபதி ஸ்ரீமதி, ஏதுமில்லாத விஷயத்திற்கு ஒருவரை இப்படி அடித்திருக்கின்றீர்கள்,
மனமே பதறுகிறது என்றும், ஒன்றுமே இல்லாத வழக்கிற்கு ஒருவரை அடித்தே கொலை செய்து விட்டனர் என்றும், அஜித்குமார் மரண வழக்கு முடியும் வரை யாராக இருந்தாலும் சிறையிலேயே இருக்கட்டும் என்றும், காவல்துறையினருக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்றும் கூறி இந்த வழக்கு தொடர்பான நிலையறிக்கையை தாக்கல் செய்ய சிபிஐ துணை கண்காணிப்பாளருக்கு உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை 16ஆம் தேதிக்கு நீதிபதி ஸ்ரீமதி ஒத்திவைத்துள்ளார். பெரியபாளையத்தில் பாதி சாலையை ஆக்கிரமித்து திமுக பரப்புரை மேடை அமைத்ததால் வாகன நெரிசல் ஏற்பட்ட நிலையில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் நெல்லாபுரம் வடக்கு ஒன்றிய திமுக சார்பில் தமிழக தலைகுனியாது என்ற தலைப்பில் பெரியபாளையம் பேருந்து நிலையம் அருகே உள்ள சாலையில் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் வல்லூர் MSK ரமேஷ்ராஜ் தலைமையில் பிரம்மாண்டமான விழா மேடை அமைக்கப்பட்டுள்ளது. இந்த மேடையில் அரக்கோணம் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத்ரட்சகன், அமைச்சர் நாசர், சட்டமன்ற உறுப்பினர் கோவிந்தராஜன் உள்ளிட்ட அரசியல் பிரமுகர்கள் கலந்து கொண்டு உரையாற்ற உள்ளனர். இந்த விழாவிற்காக சாலையை ஆக்கிரமித்து போடப்பட்டுள்ள விழா மேடையால் சென்னையிலிருந்து திருப்பதிக்கு செல்லும் வாகனங்களும், திருப்பதியிலிருந்து சென்னைக்கு வரும் வாகனங்களும் சாலையை கடக்க முடியாமல் காலை முதலே பெரியபாளையத்தில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனால் பள்ளி, கல்லூரி மாணவர்கள் வகுப்புகளுக்கு சரியான நேரத்திற்கு செல்ல முடியவில்லை என புலம்பி தீர்த்தனர். நோயாளி ஒருவர் 108 ஆம்புலன்ஸில் அவசர சிகிச்சைக்காக செல்ல முடியாமல் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவித்தார். மேலும் இப்பகுதியில் காவல்துறையினர் இல்லாததால் பொதுமக்கள் சிலர் போக்குவரத்து நெரிசலை சரி செய்து ஆம்புலன்ஸை வழியனுப்பி வைத்தனர். இதுபோன்ற விழா மேடைகளை அமைக்கும் போது வாகன ஓட்டிகளுக்கும் பொதுமக்களுக்கும் பாதிப்பு இல்லாமல் அரசியல் கட்சி மேடைகளை அமைக்க வேண்டும் எனவும், சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பல்வேறு தரப்பு மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஸ்ரீபெரும்புதூரில் ஒன்றிய குழு அலுவலகத்தில் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற உறுப்பினர் கு. செல்வப்பெருந்தகை இலவச மடிக்கணினி வழங்கினார். தமிழக முதலமைச்சர் மு. ஸ்டாலின் ஆணைக்கு இணங்க காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் ஒன்றிய குழு அலுவலகத்தில் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு இலவச மடிக்கணினி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் ஸ்ரீபெரும்புதூர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினரும் தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் தலைவருமான கு. செல்வப்பெருந்தகை பங்கேற்று 15 கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு இலவச மடிக்கணினி வழங்கினார். நிகழ்ச்சியில் ஸ்ரீபெரும்புதூர் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் ஸ்ரீ கருணாநிதி, ஸ்ரீபெரும்புதூர் திமுக ஒன்றிய செயலாளர் கோபால், மாநில திமுக பொதுக்குழு உறுப்பினர் கணேஷ் பாபு, காஞ்சிபுரம் மாவட்ட தகவல் தொழிலாளர் அணி அமைப்பாளர் பன்ருட்டி தணிகாசலம், ஸ்ரீபெரும்புதூர் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் முத்து கணபதி, பவானி, ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றிய குழு துணைத் தலைவர் மாலதி போஸ்கோ, குன்னம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் முருகன், கொளத்தூர் ஊராட்சி மன்ற தலைவர் ஹரிகிருஷ்ணன், வல்லக்கோட்டை ஒன்றிய துணை செயலாளர் ஜெகன்குமார், திமுக ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் சத்யா, ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றிய கவுன்சிலர் வினோத் ஆண்டனி உட்பட அரசு அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். மதுரை திருநகரில் அறிவியல் ரீதியாக தொழில்நுட்ப பூங்கா திறக்கப்பட்டுள்ளதால் டெக்னிக்கல் அதிகாரி நியமிக்கப்பட்டிருக்கிறார்களா என்று திருப்பரங்குன்றம் சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா விமர்சித்துள்ளார். மதுரை திருநகரில் உள்ள அறிஞர் அண்ணா பூங்கா வளாகத்தில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள நவீன அறிவியல் பூங்காவை வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். அண்ணா பூங்கா என பெயர் இருந்த நிலையில் மாநகராட்சி நிர்வாகம் அண்ணா பெயரை நீக்கிவிட்டு ஸ்டெம் பூங்கா என பெயர் வைத்ததால் அப்பகுதி மக்கள் மற்றும் அதிமுகவினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் அறிஞர் அண்ணா பூங்கா வளாகம் அறிவியல் பூங்கா என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. இந்நிலையில் திருப்பரங்குன்றம் சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா புதிய அறிவியல் பூங்காவை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது திருநகரில் அமைந்திருக்கின்ற பூங்கா பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், பொது நிதி, மாநகராட்சி நிதி என்று பல்வேறு நிதியின் அடிப்படையில் அமைக்கப்பட்டு பல்லாண்டுகளாக இந்த பகுதி இளைஞர்கள், விளையாட்டு வீரர்கள், சிறுவர்கள், குழந்தைகள் பயன்படுத்தி வருகிறார்கள் என்றும், அண்ணாவின் பெயரில் இருந்த பூங்காவை மாநகராட்சி பொறுப்பாளர்கள், அலுவலர்கள் ஸ்டெம் பூங்கா என மாற்றியதற்கு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே. பழனிசாமி கண்டன அறிக்கை விடுத்ததை அடுத்து இப்போது அறிஞர் அண்ணா வளாகம் என்றும் அறிவியல் பூங்கா என்றும் பெயரிட்டு திறந்து வைத்திருக்கின்றார்கள் என்றும், அறிவியல் ரீதியாக தொழில்நுட்ப பூங்கா திறக்கப்பட்டுள்ளதால் டெக்னிக்கல் அதிகாரி நியமிக்கப்பட்டிருக்கின்றார்களா என திருப்பரங்குன்றம் சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா விமர்சித்துள்ளார்.
புதுச்சேரியில் இந்தியா கூட்டணிக்கு யார் தலைமை வகிப்பது என்பது குறித்து திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் முடிவு செய்வார் என்று திமுக கொள்கை பரப்பு செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜெகத் ரட்சகன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி லப்போர்த் வீதியில் உள்ள திமுக தலைமை அலுவலகத்தில் திமுக கூட்டணி கட்சிகளின் தலைவர்களை மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ரா. சிவா முன்னிலை வகித்தார். நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முதன்மை செயலாளர் அரிமா தமிழன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சலீம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் புதுச்சேரி மாநில குழு ஒருங்கிணைப்பாளர் பெருமாள் மற்றும் திமுக அவைத்தலைவர் சிவக்குமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி, செந்தில்குமார் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் திமுக கொள்கை பரப்பு செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜெகத் ரட்சகன் பங்கேற்று திமுக கூட்டணி கட்சிகளின் தலைவர்களை மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார். நிகழ்ச்சியை தொடர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரட்சகன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது புதுச்சேரிக்கு பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளதால் கூட்டணி கட்சி தலைவர்களை மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசியதாகவும், புதுச்சேரியில் இந்தியா கூட்டணிக்கு யார் தலைமை வகிப்பது என்பது குறித்து தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முடிவு செய்வார் என்றும், தொகுதி பங்கீடு குறித்தும் அவரே முடிவு செய்வார் என்றும் தெரிவித்தார். பொறுப்பாளர் அறிவிச்சதால எல்லா கட்சி தலைவர்களும் பார்க்கணுன்றதுக்காக இன்றைக்கி வந்து சிபிஎம், சிபிஐ, விடுதலை சிறுத்தைகள் எல்லாம் பார்த்தோம். இப்போ காங்கிரஸையும் நாங்கள் பார்க்குறோம். மற்றபடி வேறு ஒன்று தேர்தலை பற்றிலாம் இப்போ ஒன்றும் இல்லை. தலைமை தான் அது முடிவெடுக்கும். தலைவர்கள் தான் பார்த்து பேசி முடிவெடுப்பாங்க. இந்த கூட்டத்துக்கு காங்கிரஸ் அழைப்பு விடுக்கலன்னு சொல்லிட்டு இதுக்கு தனித்தனியாக நான் பொறுப்பாளராக வந்ததால் எல்லோரும் சந்திக்கணுன்றதுக்காக தான் பார்த்தேன். வேறு ஒன்றும் இல்லை. காங்கிரஸையும் பார்ப்போம் நான். ஏன்னா என்ன பொறுப்பாளராக போட்டிருக்காங்க, அதுக்காக எல்லா கட்சியையும் பார்க்கணும்னு நான் நினச்சேன். அதனால் இந்த 3 பேர் வந்து காங்கிரஸையும் நான் பார்க்கணும், பார்த்துட்டு பேசணும். சார், இப்போ இந்த கூட்டணிக்கு தலைமை வந்து காங்கிரஸா திமுக சார், அந்த சண்டை தான் இப்போ போயிட்டு இருக்கு. அது வந்து சார் தலைமை தான் முடிவெடுக்கும். இங்கே இருக்கிற யாருக்கும் எந்த அதிகாரமும் கிடையாது. யாரும் பேச முடியும். எல்லாம் நாமானு பேசலாமே தவிர எந்த கட்சி தலைமையில் கூட்டணி போன்று புதுச்சேரியில் என்பதை எங்கள் தளபதி அவர்களும் ராகுல் காந்தி தான் முடிவெடுப்பாங்க தவிர வேற யாருக்கும் எந்த அதிகாரமும் கிடையாது. புதுச்சேரி உப்பளத்தில் மனித உரிமைகள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு இயக்கத்தின் 18ஆம் ஆண்டு தொடக்க விழா நடைபெற்றது. மனித உரிமைகள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு இயக்கத்தின் 18ஆம் ஆண்டு தொடக்க விழா புதுச்சேரி உப்பளத்தில் உள்ள அசோக் விருந்தினர் விடுதியில் நடைபெற்றது. விழாவிற்கு இயக்கத்தின் பொதுச் செயலாளர் முருகானந்தம் தலைமை தாங்கினார். விழாவில் பங்கேற்ற அனைவரையும் பேராசிரியர் சீதாலட்சுமி வரவேற்றார். ஓல்டு பஷீர், மனித உரிமை செயற்பாட்டாளர் ஆசிர்வாதம் ஆகியோர் உரையாற்றினர். பீப்பிள் வாட்ச், ஹென்றி தீபன், பாரதி கிருஷ்ணகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு கருத்துரை வழங்கினர். நிர்வாகிகள் கோபிநாதன், மதுரை நாயகம், சிவகுமார், கோபால் கிருஷ்ணன், செந்தில்குமார் ஆகியோர் தீர்மானங்களை வாசித்தனர். விழாவில் சர்வதேச மனித உரிமைகள் தினத்தை முன்னிட்டு நடத்தப்பட்ட கட்டுரை போட்டி, பேச்சு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசளிப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாவட்ட நுகர்வோர் குறைதீர்வு ஆணைய தலைவர் முத்துவேல், காவல்துறை முதுநிலை கண்காணிப்பாளர் கலைவாணன் ஆகியோர் கலந்து கொண்டு போட்டிகளில் வெற்றி பெற்ற 3 மாணவர்களுக்கு பரிசாக முறையே ரூபாய் 10,000, ரூபாய் 5,000, ரூபாய் 3,000 வழங்கினர். நிகழ்ச்சியில் லெனின், ராமர், சூரியமூர்த்தி, பக்ருதீன், சக்திவேல், தமிழ்ச்செல்வன், ராஜேஷ்குமார், கண்ணன், கஜேந்திரன், முருகன், இளமுருகன், ஜெயசங்கர், நாராயணன், ஸ்டெல்லா, பாஸ்கர், மணிகண்ட ஜோதி உட்பட பலர் கலந்து கொண்டனர். விழாவின் இறுதியில் குணபூஷணம் நன்றி தெரிவித்தார். தமிழ்நாட்டிற்கு நிதி தராமல் புறக்கணித்தவர்களை வரும் சட்டமன்ற தேர்தலில் நாம் புறக்கணிக்க வேண்டும் என்று புதுக்கோட்டையில் திமுக சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மையநாதன் தெரிவித்தார். புதுக்கோட்டை மாநகராட்சிக்கு உட்பட்ட அண்ணா சிலை அருகே வடக்கு மாவட்ட புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதி திமுக சார்பில் தமிழ்நாடு தலைகுனியாது பொதுக்கூட்டம் திமுக வடக்கு மாவட்ட செயலாளர் செல்லப்பாண்டியன் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மையநாதன், முன்னாள் அமைச்சர் பொன் முத்துராமலிங்கம், புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் முத்துராஜா உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் மத்திய அரசு பட்ஜெட்டில் தமிழ்நாட்டு மக்களுக்கு அல்வா கொடுத்து விட்டார்கள் என்று கூறி கூட்டத்தில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், பிரதமர் நரேந்திர மோடி, அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் அல்வா கிண்டி சாப்பிடுவதை போன்ற புகைப்படத்துடன் அல்வாவையும் அமைச்சர் மையநாதன் வழங்கினார். அப்போது மத்திய அரசிற்கு கண்டனம் தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து கூட்டத்தில் தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மையநாதன் உரையாற்றினார்.
அப்போது மத்திய பாஜக அரசின் பட்ஜெட்டில் திருக்குறளும் இல்லை, தமிழ்நாட்டிற்கு நிதியும் இல்லை. இது மிகப்பெரிய ஏமாற்றம் என்றும் இதிலிருந்து பாஜக அரசு தமிழ்நாட்டை எப்படி புறக்கணிக்கிறார்கள் என்பதை மக்கள் உணர வேண்டும் என்றும், தமிழ்நாட்டிற்கு நிதி தராமல் புறக்கணித்தவர்களை வரும் சட்டமன்ற தேர்தலில் நாம் புறக்கணிக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். மேலும் தற்போது நடைபெற உள்ள தேர்தல் ஜனநாயகத்திற்கும் சமூக நீதிக்கும் சவால் விடக்கூடிய தேர்தல் எனவும், இந்த தேர்தலில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினை மீண்டும் முதலமைச்சராக அனைவரும் உறுதியேற்க வேண்டும் என்றும் அமைச்சர் மையநாதன் தெரிவித்தார். குடியாத்தம் நகர அதிமுக சார்பில் நடைபெற்ற முன்னாள் முதலமைச்சர் அண்ணாவின் நினைவு நாள் அனுசரிப்பு நிகழ்ச்சியில் திரளான அதிமுகவினர் பங்கேற்று அமைதி ஊர்வலமாக சென்று அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகர அதிமுக சார்பில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் அண்ணாவின் நினைவு தின அனுசரிப்பு நிகழ்ச்சி நகர செயலாளர் பழனி தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் அதிமுகவினர் திரளாக கலந்து கொண்டு ஊர்வலமாக சென்று காமராஜர் பாலம் அருகில் உள்ள அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். நிகழ்ச்சியில் நகராட்சி துணைத் தலைவர் பூங்குடி மூர்த்தி, மாவட்ட துணை செயலாளர்கள் கஸ்பா மூர்த்தி, அமுதா, மாவட்ட சிறுபான்மை பிரிவு செயலாளர் அன்வர் பாஷா, மெடிக்கல் சரவணன், ராசி சதீஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதேபோன்று குடியாத்தம் காந்தி நகர் பகுதியில் அலங்கரிக்கப்பட்ட அண்ணாவின் படத்திற்கு ஒன்றிய செயலாளர் வனராஜ் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதில் கொண்டசமுத்திரம் பஞ்சாயத்து தலைவர் அகிலாண்டேஸ்வரி பிரேம்குமார், ஒன்றிய குழு துணைத் தலைவர் அருண் முரளி, வழக்கறிஞர் ரமேஷ், முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் சேகு வெங்கடேசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். படப்பை ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் மடிக்கணினி வழங்கும் நிகழ்ச்சியில் ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற உறுப்பினர் செல்வ பெருந்தகை கலந்து கொண்டு 1654 கல்லூரி மாணவர்களுக்கு மடிக்கணினிகளை வழங்கினார். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட படப்பை ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் உலகம் உங்கள் கையில் திட்டத்தின் கீழ் தனியார் கல்லூரியில் பயிலும் மாணவர்களுக்கு மடிக்கணினிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு குன்றத்தூர் ஒன்றிய குழு பெருந்தலைவர் சரஸ்வதி மனோகரன் தலைமை தாங்கினார். விழாவில் ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற உறுப்பினர் செல்வ பெருந்தகை சிறப்பு விருந்தினராக பங்கேற்று 1654 கல்லூரி மாணவர்களுக்கு மடிக்கணினிகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குனர் ஆர்த்தி, படப்பை ஊராட்சி மன்ற தலைவர் கர்ணன், மணிமங்கலம் ஊராட்சி மன்ற தலைவர் ஐயப்பன் உள்ளிட்ட உள்ளாட்சி பிரதிநிதிகள், அரசு அலுவலர்கள் என பலர் கலந்து கொண்டனர். உலக புற்றுநோய் தினத்தையொட்டி காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சி சண்முகம் கொடியசைத்து துவக்கி வைத்தார். உலக புற்றுநோய் தினத்தை முன்னிட்டு காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் காஞ்சிபுரம் அண்ணா லைன் சங்கம், பன்னாட்டு லைன் சங்கம், காஞ்சிபுரம் அண்ணா தொண்டு அறக்கட்டளை ஆகியவை இணைந்து உலக புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு பேரணியை நடத்தியது. காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து தொடங்கிய விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் கி சண்முகம் கொடியசைத்து துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். பேரணியில் சிறப்பு புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் பிரசன்னா ஸ்ரீனிவாசராவ், அனைத்து லயன் சங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு புற்றுநோய் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். பேரணி பேருந்து நிலையத்தில் நிறைவடைந்தது. கடையநல்லூர் நகராட்சிக்கு உட்பட்ட கிருஷ்ணாபுரத்தில் 13 சமுதாய மக்கள் பயன்படுத்தும் சுடுகாட்டு பகுதியில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைப்பதற்கு பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து மாற்று இடம் தேர்வு செய்யப்பட்டது. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் நகராட்சிக்கு உட்பட்ட கிருஷ்ணாபுரத்தில் 13 சமுதாயத்திற்கு பாதிக்கப்பட்ட சுடுகாட்டில் நீர்த்தேக்க தொட்டி கட்டுவதற்கு ஜேசிபி இயந்திரம் மூலம் குழி தோண்டப்பட்டது. இதனை அறிந்த கருப்பசாமி கோவிலின் 13 சமுதாய நாட்டாமைகள் மற்றும் பொதுமக்கள் ஒன்றாக இணைந்து எதிர்ப்பு தெரிவித்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த அதிமுக தென்காசி வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் கடையநல்லூர் சட்டமன்ற உறுப்பினருமான கிருஷ்ணமுரளி பொதுமக்களிடம் பேசிய போது, சுடுகாடு பகுதியில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைக்க கூடாது என்றும் வேறு இடத்தில் நீர்த்தேக்க தொட்டி அமைக்க வேண்டும் என பொதுமக்கள் தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து நகராட்சி ஆணையர் லட்சுமியிடம் சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணமுரளி செல்போன் மூலமும் பொதுமக்களின் கோரிக்கையை எடுத்து கூறிய நிலையில் விரைந்து வந்த ஆணையர் லட்சுமி, சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணமுரளி ஆகியோர் மாற்று இடத்தை தேர்வு செய்து பொதுமக்களிடம் இடத்தை காட்டிய நிலையில் அனைவரும் சம்மதம் தெரிவித்து கலைந்து சென்றனர்.
காரைக்காலில் வீர தமிழச்சி வேலு நாச்சியார் இலக்கிய சமூக இயக்கத்தின் கிளை திறப்பு விழாவும் பாரதியின் வேலு நாச்சியார் என்ற தலைப்பில் கருத்தரங்கமும் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் வீர தமிழச்சி வேலு நாச்சியார் இலக்கிய சமூக இயக்கத்தின் கிளை திறப்பு விழா மற்றும் பாரதியின் வேலு நாச்சியார் என்னும் தலைப்பில் கருத்தரங்கம் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு வேலு நாச்சியார் இலக்கிய சமூக இயக்கத்தின் மாவட்ட தலைவி முனைவர் ஜெயபாரதி தலைமை தாங்கினார். நிகழ்ச்சியில் வழக்கறிஞர் திருமுருகன் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது வேலு நாச்சியாரை போன்று பெண்கள் சமூகத்தில் வீரத்துடனும் விவேகத்துடனும் பயணிக்க வேண்டும் என்றும் சமுதாயத்தில் பெண்கள் அனைத்து நிலைகளிலும் முன்னிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்தார். இதையடுத்து கருத்தரங்கில் கலந்து கொண்டு கவிதை மற்றும் கட்டுரை வாசித்த மாணவிகளுக்கு நினைவு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் புதுச்சேரி பவர் கார்ப்பரேஷன் லிமிடெட் இயக்குநர் மீனாட்சி சுந்தரம், வேலு நாச்சியார் இயக்கத்தின் காரைக்கால் மாவட்ட கௌரவ தலைவர் வழக்கறிஞர் திருமுருகன், மாவட்ட செயலாளர் சிவக்குமார், புதுச்சேரி வேலு நாச்சியார் இயக்கத்தின் நிறுவன தலைவர் கலைவரதன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். திருவேற்காட்டில் வீட்டுமனை உரிமம் வழங்க ரூபாய் 10,000 லஞ்சம் வாங்கிய நகரமைப்பு அதிகாரி மற்றும் லைசன்ஸ் சர்வேயரை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கைது செய்தனர். சென்னை அரும்பாக்கத்தை சேர்ந்த ஜெயலட்சுமி என்பவருக்கு சொந்தமான நிலம் திருவேற்காடு பகுதியில் உள்ளது. இந்நிலையில் நிலத்திற்கான உரிமம் பெறுவதற்கு நகரமைப்பு அதிகாரி சாந்தியை சந்தித்து மனு அளித்தார். மனுவை பெற்றுக்கொண்ட சாந்தி நிலத்திற்கான உரிமம் பெறுவதற்கு ரூபாய் 10,000 லஞ்சம் அளிக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த ஜெயலட்சுமி திருவள்ளூர் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினரிடம் புகார் அளித்தார். புகாரின் பேரில் திருவள்ளூர் மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை துணை கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் தலைமையிலான லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் ரசாயனம் தடவிய ரூபாய் நோட்டுகளை நகரமைப்பு அதிகாரி சாந்தியிடம் கொடுக்க வேண்டும் என ஜெயலட்சுமியிடம் சொல்லி அனுப்பி வைத்தனர். அதன் பின்னர் ஜெயலட்சுமி நகரமைப்பு அதிகாரி சாந்தியிடம் பணத்தை கொடுத்த போது அதனை வாங்காமல் அலுவலகத்திற்கு வெளியே உள்ள லைசன்ஸ் சர்வேயர் சக்திவேலிடம் கொடுங்கள் என சொல்லி அனுப்பி வைத்தார். இதையடுத்து ஜெயலட்சுமி சர்வேயர் சக்திவேலிடம் பணத்தை கொடுத்த போது மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கையும் களவுமாக பிடித்து விசாரணை நடத்தினர். அப்போது நகர அமைப்பு அதிகாரி சாந்தி கூறியதின் பேரிலேயே தான் பணத்தை வாங்கியதாக தெரிவித்தார். இதையடுத்து இருவரையும் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். போதிய அளவில் பேருந்து வசதி இல்லாததால் அவசரமாக ஆபத்தான முறையில் ரயில்வே தண்டவாளத்தை கடந்து செல்லும் மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு அரசு கல்லூரி வரை பேருந்து இயக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் மாணவர்களின் பெற்றோர் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி கிருஷ்ணா நகர் பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு கலை அறிவியல் கல்லூரியில் கோவில்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர். இந்நிலையில் கல்லூரிக்கு போதிய பேருந்து வசதி இல்லை என்பதால் இனாமணியாற்று பேருந்து நிறுத்தத்தில் மாணவ மாணவிகள் இறங்கி அவசரமாக கல்லூரிக்கு செல்வதற்காக ரயில்வே தண்டவாளத்தில் நடந்து செல்கின்றனர். ஏற்கனவே கடந்த காலங்களில் ரயில்வே தண்டவாளத்தினை கடந்து செல்லும் போது ரயிலில் அடிபட்டு மாணவர்கள் இறந்துள்ளனர். இதுபோன்ற விபத்து சம்பவங்கள் நடைபெற்ற பிறகும் ஆபத்தினை உணராமல் கல்லூரி மாணவ மாணவிகள் ரயில்வே தண்டவாளத்தினை நடந்து செல்கின்றனர். இந்நிலையில் பெரும் விபத்து ஏற்படும் முன்பு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தினந்தோறும் அரசு கல்லூரி வரை அரசு பேருந்து இயக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் மற்றும் மாணவர்களின் பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாகர்கோவில் அருகே புலியடி பகுதியில் அழுகிய நிலையில் கிடந்த ஆண் சடலத்தை கண்டெடுத்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அடுத்த புலியடி கிராமத்தில் கட்டுமான தொழிலாளர் செல்வகுமார் குடும்பத்துடன் வசித்து வந்தார். இந்நிலையில் செல்வகுமார் கடந்த வெள்ளிக்கிழமை வீட்டிலிருந்து வெளியே சென்ற அவர் வீடு திரும்பாததால் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்கள் 2 தினங்களாக தேடி வந்தனர். இந்நிலையில் புலியடி கிராமத்திற்கு அருகாமையில் உள்ள தனியார் தென்னந்தோப்பில் அழுகிய நிலையில் செல்வகுமாரின் உடல் கிடப்பதை கண்ட உறவினர்கள் அதிர்ச்சியடைந்து காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்தனர். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் தென்னந்தோப்பில் கிடந்த செல்வகுமாரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். ஆலங்குடி அடுத்த மேலாத்தூரில் அமைந்துள்ள ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது.
புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அடுத்த மேலாத்தூர் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ செல்வ விநாயகர் திருக்கோவில் ரூபாய் 80 லட்சம் மதிப்பீட்டில் கடந்த 2 ஆண்டுகளாக கோவில் திருப்பணிகள் நடைபெற்று வந்தது. பணிகள் நிறைவடைந்த நிலையில் செல்வ விநாயகர் உள்ளிட்ட பரிவார தெய்வங்களுக்கு கும்பாபிஷேகம் விழா யாகசாலை பூஜைகளுடன் தொடங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இன்று காலை 11 மணிக்கு சிவாச்சாரியர்கள் யாகசாலையில் பூஜிக்கப்பட்ட புனித நீர் கலசங்களை சுமந்து கொண்டு மேளதாள வாத்தியங்களுடன் கோவிலை சுற்றி வலம் வந்தனர். அதன் பின்னர் கோவிலின் கோபுரத்திற்கு எடுத்து சென்று கலசத்தின் மீது புனித நீரை ஊற்றி கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். அதன் பின்னர் கோவிலில் திரண்டிருந்த பக்தர்கள் மீது புனித நீரை தெளித்தனர். விழாவில் மேலாத்தூர் சுற்றுவட்டார கிராம பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ செல்வ விநாயகரை வழிபட்டனர். காரைக்காலில் அமைந்துள்ள ஸ்ரீ பொய்யாத மூர்த்தி விநாயகர் ஆலயத்தில் தை மாத பெருவிழாவையொட்டி ஏகதின லட்சார்ச்சனை விழா சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் பழமை வாய்ந்த ஸ்ரீ பொய்யாத மூர்த்தி விநாயகர் ஆலயத்தில் தை மாத விழாவையொட்டி ஏகதின லட்சார்ச்சனை நடைபெற்றது. விழாவின் முன்னதாக ஸ்ரீ பொய்யாத மூர்த்தி விநாயகருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து வெள்ளி கவசத்தாலும் மலர் மாலைகளாலும் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ பொய்யாத மூர்த்தி விநாயகருக்கு லட்சார்ச்சனை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஆலய நிர்வாக அதிகாரி, ஆலய திருப்பணி குழுவினர் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பொய்யாத மூர்த்தி விநாயகரை வழிபட்டனர். மீண்டும் நம் தலைப்புச் செய்திகள். 2 நாள் பயணமாக மலேசியா செல்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. மக்களவைக்கு வரும் துணிச்சல் பிரதமர் நரேந்திர மோடிக்கு இருக்கிறதா? எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி சவால். பிரதமர் நரேந்திர மோடி பயந்து விட்டதால் இன்று நாடாளுமன்றத்திற்கு வரவில்லை. காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி விமர்சனம். துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரத்தை மாநில அரசிற்கு வழங்கி இயற்றப்பட்ட சட்டப்பிரிவிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் விதித்த தடையை உச்சநீதிமன்றம் ரத்து செய்து உத்தரவு. நாள்தோறும் நடைபெறும் பாலியல் வன்கொடுமை சம்பவங்களால் தமிழகம் தலை தூங்கிவிட்டது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. சட்டமன்றத்தில் ஜனநாயகத்தை காலில் போட்டு மிதித்துவிட்டு நாடாளுமன்றம் ஜனநாயகம் பற்றி பேச திமுகவிற்கு என்ன தகுதி இருக்கிறது? கோவை சட்டமன்ற உறுப்பினர் வானதி ஸ்ரீனிவாசன் கேள்வி. மடப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமார் கொலை வழக்கில் நிகிதா கொடுத்த நகை திருட்டு புகார் உண்மையில்லை. நீதிமன்றத்தில் சிபிஐ தகவல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் live.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.